ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஹட்சன் புக்கில் இருந்து யூனிட் 1ல் இருக்கிற டாபிக்ஸை 1 by 1 கவர் பண்ணுறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஏஜ் ஆஃப் போப்போட ப்ரோஸ் அண்ட் த ட்ராமா. ஆல்ரெடி த ஏஜ் ஆஃப் போப்போட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், போப்ஸ் லைஃப், தென் அவரோட பொயட்ரி, அந்த பீரியட்ல இருந்த அதர் போயட்ஸ், இதெல்லாம் பார்ட் 1 வீடியோலையும் பார்ட் 2 வீடியோலையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பார்ட் 3. இதில் ஏஜ் ஆஃப் போப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாமை பாஸ் பண்ணணும்னா வெறும் சிலபஸை மட்டும் அனலைஸ் பண்ணாமல் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ், தியரிஸ், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ஸ் இதெல்லாம் டீப்பாக படிக்கணும். ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் இருக்கிற பேசிக் ஐடியாஸை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் மெமரைஸ் பண்ணக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் போப்பில் இருக்க ப்ரோஸு ட்ராமாவை பார்த்துடலாம். Before taking the chief prose writers of Pope's age roughly in their chronological order, we come first to Daniel Defoe 1659 to 1731. This singular man was the son of a well-to-do butcher who did business in the very heart of the city of London, was trained for the non-conformist ministry, abandoned divinity for practical life, and in the course of a long and adventurous career was a Hosian, tile factor, foreign tradesman, printer, volunteer trooper, confidant to the king, inmate of a Newgate cell, government spy, a fugitive from political prosecution, and a hero in the pillory of a sympathetic mob. A born journalist and pamphleteer, he wrote with extraordinary facility and effect on an infinite variety of subjects, and though no complete list of his publications has ever been drawn up, they are said to number more than 250. இங்கே போப் பீரியடில் வாழ்ந்த ப்ரோஸ் ரைட்டர்ஸை அவங்க பர்த் இயர் வச்சு ஆர்டர் பண்ணனா அதில் ஃபஸ்ட்டு வர்றது டேனியல் டிஃபோ. இவரோட பீரியட் 1659 1731 வரைக்கும். இந்த ஸ்பெஷல் பர்சன் ஒரு மீட் விற்கிறவங்களோட பையன். அவங்க அப்பா லண்டனில் இருக்க இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லலாம் மீட் வித்துட்டு இருந்தார். டேனியல் டிஃபோ ஒரு நான் கன்ஃபர்மிஸ்ட், சர்ச் ஆஃப் இங்கிலாண்டோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாதவர். ஆக்சுவலாக அவர் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக ஆகணும்னு படிச்சுட்டு இருந்தார். ஆனால் அந்த ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்பை லீட் பண்ணார். சிம்பிளாக எல்லாரும் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி அவரும் லீட் பண்ணணும்னு நினச்சாரு. அவரோட லைஃபே அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தான். நிறைய வேலை செஞ்சார். ஹோசியராக இருந்திருக்காரு. சாக்ஸு, ஸ்டாக்கிங்ஸ்லாம் விற்றுருக்காரு. ஸ்டாக்கிங்ஸ்னால் பொண்ணுங்க போடுற சாக்ஸு. அப்புறம் டைல் ஃபேக்டராக இருந்திருக்காரு. டைல் ஃபேக்டர்னால் டைல்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிற வேலை. அப்புறம் ஃபாரின் கண்ட்ரியில் ட்ரேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. பிரிண்டராக இருந்திருக்காரு. அடுத்து வாலண்டியராக ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. கிங்குக்கு ஒரு நம்பிக்கையான அட்வைசராக இருந்திருக்காரு. அப்புறம் நியூகேட் செல்லில் ப்ரிசனராக இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஸ்பையாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் நம்ம டேனியல் டிஃபோ ஒரு பொலிட்டிக்கல் கேஸில் இருந்து எஸ்கேப் ஆன பர்சன். இங்கே பில்லரி அப்படிங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட். பில்லரினா ஒரு வுட் போர்டு இருக்கும். அதில் ஒருத்தவங்கள நிற்க வச்சு அவமானப்படுத்துவாங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா. ஆனால் டேனியல் டிஃபோக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சப்போ பீப்புள் அவர் மேலே சிம்பதி காமிச்சு ஹீரோ மாதிரி பார்த்தாங்க. He had the keenest sense of what the public wanted, and keeping his eye on the market, he seized upon whatever promised to make a good copy and turned it to account while popular interest was still hot. At the same time, he was avowedly a moral and social reformer and aimed to correct and teach his age. டேனியல் டிஃபோக்கு நல்லா தெரியும் பீப்புளுக்கு என்ன நீட் இருக்குது, அவங்க எதெல்லாம் லைக் பண்ணுறாங்கன்னு. ஒரு விஷயத்த மைன்யூட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். அவர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார். பீப்புள் எதை பற்றி பேசுகிறாங்க, எதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார். பீப்புள் எதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அதை அப்படியே ரைட்டிங்ஸில் தீமாக எடுத்துப்பார். ஒரு பக்கம் டிஃபோ பீப்புளுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதினாலும் அவரோட சோசியல் ரிஃபார்மராக இருந்தார். பீப்புளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கும் மாரல் டீச்சிங்ஸை கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணார். He owes his importance in literature, however, mainly to his works of fiction, which were simply the offshoot of his general journalistic enterprises. For many years, he had been busy manufacturing lives of people who chanced for one or another reason to engage the public attention, of famous men who had just died, and of notorious adventurers and criminals.
These so-called biographies were written at the moment for the moment and were very loosely put together with slight regard to accuracy. He had thus only to drop the framework of history to develop the special form of prose fiction in which at 60 he entered upon a new phase of his diversified career. As one of his critics has said, from writing biographies with the real names attached to them, it was but a short step to writing biographies with the fictitious names. This step he took with the publication of The Life and Adventures of Robinson Crusoe, which is one of the books which everybody is supposed to have read. The success of this proved that he had opened up a profitable new vein, and after his habit Defoe proceeded to work this vein with the utmost industry, producing the memoirs of a Cavalier, Captain Singleton, Moll Flanders, Colonel Jack, Roxana. டிஃபோ லிட்ரேச்சரில் ஃபேமஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் அவரோட ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் தான். டிஃபோ ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது நிறைய ஐடியாஸ் அவருக்கு ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்க்கு கிடச்சிது. இவர் நிறைய வருஷம் யாரை பற்றி ஸ்டோரிஸ் எழுதினார்னா, பீப்புள் எப்போ பாரு பேசிகிட்டு இருக்க பர்சன்ஸை பற்றி. பீப்புள் யார் யாரெல்லாம் பேசுவாங்க, அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறவங்கள, கிரிமினல்ஸை, அப்புறம் ரீசெண்டாக இறந்து போனவங்கள, இவங்கள பற்றி தான் டேனியல் டிஃபோவும் நிறைய வருஷம் ஸ்டோரிஸ் எழுதினார். இந்த பயோகிராஃபிஸ்லாம் உண்மைலாம் அந்தளவுக்கு இருக்காது. இதெல்லாம் டிஃபோ பொறுமையாக எழுதினதெல்லாம் கிடையாது. பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குவிக்காக எழுதினது. அதனால் இந்த பயோகிராஃபிஸில் உண்மையான ஹிஸ்ட்ரிலாம் கொடுக்கல. உண்மை கொஞ்சம் இருக்கும், அப்புறம் இமேஜினேஷன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பார். இதுதான் அவரோட 60வது வயசில் ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஸ்டோரி எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லை, பயோகிராஃபிஸில் இமேஜினேஷன் ஆட் பண்ணி எழுதினது அவரோட லைஃப்பில் ஒரு நியூ சேஞ்சை கொண்டு வந்தது. ஆக்சுவலி பயோகிராஃபிஸ்னால் ஒரு பர்சன் ஒரிஜினலாக இருப்பாங்க, அவங்களோட நேம் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. அதே மாதிரி தான் டிஃபோவும் ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் கேரக்டரோட நேம் வச்சு பயோகிராஃபிஸ் எழுதினார். ஆனால் லேட்டராக பயோகிராஃபிஸ்க்கு ஃபிக்ஷியஸ் நேம்ஸ் கொடுத்தாரு, அதாவது இல்லாத கேரக்டரோட நேம் கொடுத்தாரு. இதை டிஃபோவை கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு கிரிட்டிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. டிஃபோ இந்த ஃபிக்ஷியஸ் நேம்ஸை எந்த ஒர்க்கில் கொடுத்தாருன்னா, த லைஃப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராபின்சன் க்ரூசோவில். இந்த புக்கு டெஃபினட்டாக எல்லாரும் ரீட் பண்ண வேண்டிய புக்கு. இந்த ராபின்சன் க்ரூசோ சக்ஸஸ் ஆனதுனால ஒரு ப்ராஃபிட்டபிள் நியூ வேவை கண்டுபிடிச்சாரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு. பயோகிராஃபிஸில் ஃபிக்ஷியஸ் நேம்ஸ் கொடுக்கறது ரொம்ப பீப்புள் விரும்பினாங்க. அதனால் அவருக்கு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருந்தது. இந்த நியூ மெத்தடை வச்சு டிஃபோ ஹார்டாக ஒர்க் பண்ணார். இந்த நியூ மெத்தடை வச்சு எழுதின இன்னும் சில ஒர்க்ஸு த மெமோயர்ஸ் ஆஃப் எ கவேலியர், கேப்டன் சிங்கிள்டன், மால் ஃப்ளாண்டர்ஸ், கலோனல் ஜாக், அதுக்கப்புறம் ரக்ஸானா. His Journal of the Black Year, though professedly the genuine record of an eyewitness and long accepted as such, is in reality a fabrication and must therefore also be classed as fiction. As this remarkable feat of a pseudo-history reminds us, Defoe to the very last gave out his made-up stories as true stories and took infinite pains to convince his readers of the authenticity of his narratives. It is for this reason that we may best describe them in the phrase used as fictitious biographies, or in Sir Leslie Stephen's words as history minus the facts. This detail is important because it helps us to understand Defoe's peculiar method and the characteristic quality of his work. டிஃபோவோட ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் அப்படிங்கிறது ஒருத்தவங்க பார்த்த ஸ்டோரி. அது உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப நாளாக அது உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதுவும் மேடப் ஸ்டோரி தான், உண்மை ஸ்டோரி கிடையாது. இதையும் நம்ம ஃபிக்ஷனல் ஸ்டோரியில் தான் சேர்க்கணும். இந்த ஜேர்னல் ஆஃப் த பிளேக் இயர் மாதிரியான ஸ்டோரிஸ் நிஜம் மாதிரி தெரியும், ஆனால் அது நிஜம் இல்லை. ஒரு இமேஜினேஷன் கலந்த ஸ்டோரியை நிஜம் மாதிரியே டிஃபோ சொல்லியிருப்பார். கடைசி வரைக்குமே அவரோட மேடப் ஸ்டோரிஸை ட்ரூ மாதிரியே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஸ்டோரிஸை உண்மைதான ரீடர்ஸை நம்ப வைக்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த ரீசனால தான் டிஃபோவோட பயோகிராஃபிஸை ஃபிக்ஷியஸ் பயோகிராஃபின்னு சொல்கிறோம், இல்லைனா சர் லெஸ்லி ஸ்டீஃபன் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி மைனஸ் த ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த விஷயத்துலேருந்து டிஃபோவோட ஸ்பெஷல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கையும் அவரோட ரைட்டிங்ஸில் இருந்த யூனிக்னஸையும் தெரிஞ்சுக்கலாம்.
His fictions were still thrown into biographical form and no attempt was made towards the organization of the materials into a systematic plot, and since it was his object at all times to give to his inventions the air and the semblance of truth, his stories are told as if they were stories of actual life in the plain, matter-of-fact, business-like way appropriate to stories of actual life and with a studious avoidance of everything suggestive of artifice. Hence, the extraordinary minute realism which is recognized as an outstanding feature of his fiction. His homely, easy, colloquial style lent itself admirably to his purpose. Defoe's great importance in the history of the English novel is universally admitted, though there is some dispute as to the exact significance of his contribution to its development. On this question, however, we will say something when we come to deal in a later chapter with the establishment of the novel shortly after his death. டிஃபோவோட ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸில் பயோகிராஃபிஸ் தான் கொடுத்தாரு. அது ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்ன பண்ணார் அப்படிங்கிறத ஆர்டராக சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸில் வர மாதிரி ட்ராமாட்டிக் ட்விஸ்ட்டு, டேர்ன்ஸு, சஸ்பென்ஸு இதெல்லாம் இருக்காது. ப்ராப்பரான பிளாட்டும் இருக்காது. ஒரு நல்ல ஸ்டோரினா ஸ்டார்டிங் இருக்கும், மிடில் இருக்கும், எண்ட் இருக்கும், இப்படி பிளாட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்புறம் ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி சரி பண்ணுறாங்க, அதில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஆனால் டிஃபோவோட ஸ்டோரிஸில் இந்த மாதிரி ஒரு கரெக்டு பிளாட் இருக்காது. அது ஒரு பர்சனோட லைஃப்பை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை அப்படியே ஆர்டராக சொல்லியிருப்பார். டிஃபோவோட கோலே அவரோட பொய்யான கதையை உண்மையாக காமிக்கிறது தான். ஸோ அவரோட கதையை ரியலிஸ்டிக்காகவும் நேச்சுரலாகவும் சொன்னார். அது உண்மையான ஸ்டோரி மாதிரியே இருக்கும். அவரோட ஸ்டோரிஸில் ஆர்டிஃபிஷியலாக எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கேர்ஃபுல்லாக எழுதினார். பொய்யான கதையை உண்மையாக காட்டுறதுக்கு டிஃபோ சிம்பிள் லாங்குவேஜும் தென் எவ்ரிடே லைஃப்பில் பீப்புள் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்களோ அதையும் அவரோட ஒர்க்ஸில் யூஸ் பண்ணார். இவரோட இந்த ஃபிக்சியஸ் பயோகிராஃபிஸ் தான் நாவல் வரதுக்கு ரீசனாக இருந்தது. இதனால தான் டிஃபோவை இங்கிலீஷ் லிட்ரரி வேர்ல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்னு எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. பீப்புள் இங்கிலீஷ் நாவல்ஸ் வர்றதுக்கு டிஃபோவோட ஃபிக்ஷியஸ் ஸ்டோரிஸ் தான் ரீசன் அப்படிங்கிறத ஃபுல்லாக அக்ரி பண்ணலனாலும் பட் இங்கிலீஷ் நாவல்ஸ்க்கு இவர் இம்பார்ட்டண்ட் பர்சன்னு அக்ரி பண்ணிக்கிறாங்க. டிஃபோ இங்கிலீஷ் நாவல்ஸ் வர்றதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தோம். ஆனால் அவர் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு, அது எவ்வளோ மெயினான விஷயங்கிறதுல சம் கான்ட்ரவர்சஸ் இருக்குது. இங்கே ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, டிஃபோ கொடுத்த கான்ட்ரிபியூஷனை இங்கே பேச வேணாம், டிஃபோ இறந்த பிறகு நாவல் எப்படி வந்தது, அதுக்கு டிஃபோவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த பீரியடில் இருக்க நெக்ஸ்ட் ரைட்டரை பார்ப்போம், ஸ்விஃப்ட். நெக்ஸ்ட் இன் சீக்வன்ஸ் கம்ஸ் ஜோனாதன் ஸ்விஃப்ட் 1667 to 1745. By far the most powerful and original genius of his age, his life was one of the most tragic in our literary annals. Born of English parents in Ireland, he became in 1689 confidential secretary to Sir William Temple and Moor Park, Surrey. In 1694, he was presented to the living of Kilroot near Belfast. After 2 years, he returned to Moor Park and on Temple's death in 1699 became Vicar of Laracor in Ireland. He was soon a great power in politics, first on the Whig and then on the Tory side, and made his mark as a pamphleteer. Preferred to the deanery of St. Patrick's, Dublin in 1714, he espoused the cause of the Irish people, by whom he was so idolized that the Lord Lieutenant humorously complained that he governed Ireland only by Dr. Swift's permission. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஃபோக்கு அடுத்ததாக வருது ஸ்விஃப்ட்டு. இவரோட பீரியட் 1667 to 1745. அந்த டைம்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரிஜினல் ஜீனியஸ்னால் இவர் தான். லிட்ரேச்சரோட ஹிஸ்ட்ரியிலேயே இவரோட லைஃப் ஸ்டோரி ரொம்ப சேடாக இருக்கும். அது என்னென்னு லேட்டராக பார்ப்போம். ஜோனாதன் ஸ்விஃப்ட்டு அயர்லாண்டில் இங்கிலீஷ் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தார். அப்புறம் 1689 சரையில் இருக்க மூர் பார்க் பிளேஸில் சர் வில்லியம் டெம்பிளுக்கு ட்ரஸ்ட்வர்த்தி செக்ரட்டரியாக இருந்தார். அப்புறம் 1694 பெல்ஃபாஸ்ட் பக்கத்தில் இருக்க கில்ரூட்டில் சர்ச் லீடராக இருந்தார். 2 இயர்ஸுக்கு அப்புறம் திருப்பி மூர் பார்க்குக்கு போனார்.
அப்புறம் சர் வில்லியம் டெம்பிள் 1699 இறந்து போனார். அவர் இறந்ததுக்கப்புறம் அயர்லாண்டில் லரக்கார் அப்படிங்கிற பிளேஸுக்கு விக்கார் ஆனார். விக்கார் அப்படின்னா ப்ரீஸ்ட் மாதிரி இருக்க ஒரு பொசிஷன். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸில் ரொம்ப பவர்ஃபுல்லானார். ஃபஸ்ட்டு விக் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணார், அதுக்கப்புறம் டோரி பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணார். விக் பார்ட்டர்ஸ் பார்லிமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க, டோரி பார்ட்டர்ஸ் கிங்கை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜோனாதன் ஸ்விஃப்ட் பேம்ப்ளேட் எழுதுறதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்தார். அப்புறம் 1714 டப்ளினில் இருக்க செயின்ட் பேட்ரிக் சர்ச்சுக்கு டீன் ஆனார். டீன்னா பிக் சர்ச்சில் இருக்கிற மெயின் லீடர். அப்புறம் அவர் அயர்லாண்டு பீப்புளுக்காக வாய்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா அந்த பீரியடில் அயர்லாண்டு இங்கிலாண்டோட கண்ட்ரோலில் இருந்தது. இவர் அயர்லாண்டு பீப்புளுக்காக வாய்ஸ் கொடுத்ததுனால அயர்லாண்டு பீப்புள் இவர் அட்மியர் பண்ணாங்க. ஸோ லார்டு லெஃப்டினன்ட் கிண்டலாக டாக்டர் ஸ்விஃப்ட் இருந்தால் தான், அவரோட பெர்மிஷன் இருந்தால் தான் அயர்லாண்டை ரூல் பண்ண முடியும்னு கம்ப்ளைண்ட் பண்ணார். இங்கே லார்டு லெஃப்டினன்ட் யாருன்னா கிங்கோட ரெப்ரசன்டேட்டிவ். He had for many years suffered from recurrent attacks of a mysterious brain disease which made him the victim of fearful agony and even more fearful melancholia. In 1736, the disaster he had long foreseen occurred and his mind began to give way. Little by little he lost his memory completely, but he lingered on in almost unbroken misery for some years till death at last brought him a merciful release. Mental disease had undoubtedly not a little to do with Swift's ferociously pessimistic temper, but we must also remember that he was an enormously ambitious man, the failure of whose ambitions filled him with the bitterness of spirit. His relations with the 3 women also had their part in his unhappiness. The most important of these was Esther Johnson, or Stella, as he called her, whom he first met at temples when he was a young man and she hardly more than a child. Whether or not a private marriage ever took place between them is one of the puzzles of an obscure love story, but we know that he was passionately devoted to her and that her death in 1728 was a blow from which he never recovered. ஜோனாதன் ஸ்விஃப்ட் ஒரு மிஸ்டீரியஸான பிரெயின் டிசீஸ்னால கஷ்டப்பட்டார். அதனால் அவர் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டார். சம்டைம்ஸ் அந்த சோகம் அழுகிற அளவுக்கு கூட போகும். இந்த டிசீஸ்னால அவருக்கு மெமரி பவர் போயிடும்னு பயந்துகிட்டே இருந்தார். அதே மாதிரி அவருக்கு நடந்தது 1736. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மெமரி பவர் கம்மியாகிட்டே இருந்தது. இது கூட சேர்ந்து நிறைய வருஷம் கஷ்டப்பட்டார். அட்லாஸ்ட் டெத்து தான் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தது. ஸ்விஃப்ட் நெகட்டிவ் திங்கிங் உள்ள பர்சன். அதுக்கு ரீசன் அவரோட மென்டல் இல்னஸ் தான். அவர் நிறைய எய்ம் இருக்க பர்சன், பட் அவரோட ஆம்பிஷன்ஸ் அச்சீவ் ஆகாததுனால அவருக்கு ரொம்ப லைஃப் கசப்பாக இருந்தது. அவரோட லைஃப்பில் 3 விமன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அதுவுமே அவருக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தது. இந்த 3 விமனில் இம்பார்ட்டண்ட் எஸ்தர் ஜான்சன். அவங்கள ஸ்விஃப்ட் ஸ்டெல்லான்னு கூப்பிடுவார். அவங்கள ஃபர்ஸ்ட்டு டெம்பிள் இன்னில் மீட் பண்ணார். இவர் அப்போ யங் மேனாக இருந்தார், அவங்க லிட்டில் கேர்ளாக இருந்தாங்க. அவங்க சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிஸ்ட்ரி தான். ஆனால் ஸ்விஃப்ட்டு எஸ்தர் ஜான்சனை ரொம்ப லவ் பண்ணார். எஸ்தர் ஜான்சன் 1728 இறந்து போனாங்க. அப்போ அது அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. அதுலேருந்து அவரால் ரெக்கவரே ஆக முடியல. His journal to Stella, a narrative of his life in London during the time of his greatest political activity and influence, and never intended for publication, is a wonderful revelation of the real tenderness which lay concealed in the depths of his fierce and domineering nature. Swift is one of the greatest of English prose writers as a master of simple, direct, colloquial style. A style as far as possible removed from the ornate and the rhetorical. He has few rivals and no superior. His special field was satire and his favorite instrument irony, which is the art of saying one thing in order to convey another. The skill with which, nominally adopting a position entirely alien from his own, he proceeds gravely and without once dropping the mask to pour ridicule upon the very cause he is apparently supporting, is simply amazing. ஸ்விஃப்ட் பாலிட்டிக்ஸில் ஆக்டிவாக இருந்தப்பையும் வெல்த்தியாக இருந்தப்பையும் லண்டனில் அவரோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு ஸ்டெல்லாவுக்கு ஒரு ஜேர்னல் எழுதினார். அதுதான் ஜேர்னல் டு ஸ்டெல்லா. ஸ்விஃப்ட் ஹார்ஷாக டாமினேட்டட் பர்சனாக வெளியில் தெரிஞ்சாலும் ஸ்டெல்லாவுக்கு எழுதின ஜேர்னல்
ஜேர்னல்னா டைரி மாதிரி. அது பப்ளிஷ் பண்ணுறதுக்காக எழுதலை, ஆனால் அதில் அவரோட உண்மையான கேரக்டரான ஜென்டில்னஸை ஷோ பண்ணியிருப்பார். ஜோனாதன் ஸ்விஃப்ட் ஒரு பெஸ்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் ரைட்டர். அவரோட ரைட்டிங்ஸ் சிம்பிளாகவும் டைரக்டாகவும் இருக்கும். அதை படித்து பார்த்தோம்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அவரோட வேர்ட்ஸு ஓவராக ஆர்னேட் பண்ணிலாம் இருக்காது. அவரை மாதிரி கொஞ்சம் பேர் தான் எழுதினாங்க, அதில் பெஸ்ட்டு இவர் தான். நிறைய வாக்ஸில் அவர் மற்றவங்கள சட்டையர் பண்ணி தான் எழுதியிருப்பார். ஐரனி யூஸ் பண்ணியிருப்பார். ஐரனினா சொல்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அதோட மீனிங் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பர்சன் மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டு வராங்க, ஆனால் அவர் அப்பா என்ன வெயில் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஐரனி. ஸ்விஃப்ட்டு ரொம்ப ஸ்கில்ஃபுல் எந்த விஷயத்துலனா, ஒரு விஷயத்த அப்போஸ் பண்ணணும்னு நினைப்பாரு, பட் அதை டைரெக்டாக பண்ண மாட்டார். ஒரு விஷயத்த வெளியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு, ஆனால் உள்ளுக்குள்ளே அதை அப்போஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் அவர் அப்போஸ் பண்ணுற விஷயம், அவர் மனசுக்குள்ளே இருக்க விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாது, அப்படி நடந்துக்குவார். இப்போ ஒரு திங் பற்றி பேசுகிறாருன்னா அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை பெட்டர் ஆக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதோட வீக்னஸை சொல்லிடுவார். An excellent illustration will be found in his argument to prove that the abolishing of Christianity in England may be attended with some inconveniences, in which writing ostensibly as one who admits that the system of the gospel is generally antiquated and exploded, he makes a scathing attack both upon the freethinkers and upon the insincere professors of the current religion. On a larger scale, The Battle of the Books and A Tale of a Tab, both published in 1704, though written some years earlier, take rank among the finest prose satires in the language. The former grew out of a controversy in which Sir William Temple had taken a prominent part concerning the respective merits of ancient and modern literatures, and is chiefly occupied not with the substantial issues involved but with the discomfiture of Temple's personal opponents. The mock heroic description of the great battle in the King's Library between the rival hosts is a masterpiece of its kind. The Tale of a Tub, beyond all other books of the writer, contains the essence of his thought and his style. ஸ்விஃப்ட்டு ஒரு எஸ்ஸே எழுதினார். அந்த எஸ்ஸேயோட நேமு ஆர்கியூமெண்ட் டு ப்ரூவ் தட் த அபாலிசிங் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இன் இங்கிலாந்து மே பி அட்டெண்டட் வித் சம் இன்கன்வீனியன்சஸ். ஸ்விஃப்ட்டு கிறிஸ்டியானிட்டியை பிலீவ் பண்ணுறவர். இந்த எஸ்ஸேயில் கிறிஸ்டியானிட்டியோட ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் ரொம்ப ஓல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி நடிக்கிறாரு. இப்படி நடிச்சுக்கிட்டே அவர் யாரை அட்டாக் பண்ணுறாருனா ஃப்ரீ திங்கர்ஸ், ரிலீஜனை பற்றி கொஸ்டின் பண்ணுறவங்கள. அப்புறம் கிறிஸ்டியானிட்டியை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணாமல் ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி அதுக்கு ரொம்ப பக்தியோடு இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள. இங்கே சிம்பிளாக சொல்லணும்னா ஐரனி கொடுத்துருக்காரு. உண்மையாக ஸ்விஃப்ட்டு கிறிஸ்டியானிட்டியை சப்போர்ட் பண்ணுறவர், ஆனால் இந்த எஸ்ஸேயில் அப்போஸ் பண்ணுற மாதிரி எழுதி அவரோட எனிமீஸை அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸ்விஃப்டோட பெரிய ஒர்க்ஸு த பேட்டில் ஆஃப் த புக்ஸ் அப்புறம் எ டேல் ஆஃப் எ டப், இது ரெண்டும் 1704 பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை எழுதிட்டாரு. இவர் எழுதின சட்டையர் வாக்ஸ்லேயே இந்த ரெண்டும் தான் பெஸ்ட்டான சட்டையர்ஸ். பேட்டில் ஆஃப் த புக்ஸில் ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஆர்கியூமெண்ட் என்னென்னா ஓல்டு புக்ஸ் பெட்டரா இல்லை மாடர்ன் புக்ஸ் பெட்டரா அப்படிங்கிறது. சர் வில்லியம் டெம்பிள் அந்த ஆர்கியூமெண்ட்டில் இருப்பார். இதில் ரியல் இஷ்யூவை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. வில்லியம் டெம்பிளோட பர்சனல் எனிமீஸை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த பேட்டில் ஆஃப் த புக்ஸில் ஓல்டு ரைட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் மாடர்ன் ரைட்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு நடந்தது. அது எந்த பிளேஸ்லனா கிங்ஸ் லைப்ரரியில். அதை ஒரு பெரிய வார் மாதிரி ஸ்விஃப்ட்டு எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பார். இப்படி சட்டையர் எழுதினது ஒரு மாஸ்டர் பீஸ். அப்புறம் ஸ்விஃப்ட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸில் எ டேல் ஆஃப் எ டப் அப்படிங்கிற புக்கு தான் அவரோட தாட்ஸ் எப்படி இருக்கும், அவரோட ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு சொல்கிற புக்கு. It was designed to champion the Protestant Church against the pretensions of the Church of Rome and the extravagances of the dissenting sects, and to exhibit the corruptions of modern Christianity. This purpose is carried out under the form of an allegorical story, the principal figures in which are the three brothers Peter, Martin and Jack, standing respectively for the Roman Church.
The English church and the Calvinist or dissenters. Scarcely half the work, however, is connected with this central theme, the rest being composed of apologies, introductions, dedications and digressions. அடுத்து ஸ்விஃப்ட் அவரோட ஒர்க்கான The Tale of a Tubல ரோமன் கேத்தோலிக் சொன்ன கருத்துக்கள், அதாவது அவங்க தான் வந்து உண்மையான ரிலீஜன் சொன்னாங்க, அவங்களுக்கு பவர் அதிகம்னு சொன்னாங்க, அதை அப்போஸ் பண்ணாரு. அதே மாதிரி செப்பரேட் ரிலீஜியஸ் குரூப்ஸையும் ராங்குன்னு சொல்கிறாரு. ப்ராட்டஸ்டாண்ட் சர்ச் தான் கரெக்டு, அது கரெக்டான பார்த்த பீப்புளுக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாரு. இந்த புக்கில் ரிலீஜனை பற்றி பேசணுன்னு ஸ்விஃப்ட் நினச்சாரு. ஆனால் அதை டைரெக்டாக பேசாமல் ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்கிறாரு. அதை தான் அலகரிக்கல் ஸ்டோரின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டோரியில் 3 brothers இருக்காங்க, பீட்டர், மார்ட்டின், ஜாக். இதில் பீட்டர் அப்படிங்கிறவர் ரோமன் சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, மார்ட்டின் இங்கிலீஷ் சர்ச்சை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ஜாக் கேரக்டர் கால்வினிஸ்ட் ஆர் டிசெண்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸ்விஃப்டோட இந்த டேல் ஆஃப் எ டப் அப்படிங்கிறது அதோட எய்ம் என்னென்னா ப்ரொட்டஸ்டாண்ட் சர்ச்சை சப்போர்ட் பண்ணணும், அதர் ரிலீஜியஸ் குரூப்ஸை க்ரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஹோல் புக்கில் ஸ்மால் பார்ட் மட்டும்தான் இதோட எய்ம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது. மற்றதெல்லாம் அப்பாலஜிஸ். ஸ்விஃப்ட்டு ஏன் இந்த புக்கை எழுதினாரு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், புக்கோட இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் டெடிகேஷன்ஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த புக்கை டெடிகேட் பண்ணார் அப்படிங்கிறது இருக்கும், அப்புறம் டிக்ரெஷன்ஸ், இந்த புக்கு ரிலேட்டடாக எழுதாமல் சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாரு. பட் தீஸ் சப்சிடியரி செக்ஷன்ஸ் டீலிங் வித் த அப்யூசஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் அதர் கிண்டர்டு சப்ஜெக்ட்ஸ் contain some of Swift's most trenchant and characteristic writing. He himself said that the aim of the book was to reconcile divinity with wit, but the wit is so pungent and the satire so terrific that the general impression left is that of utter irreverence in the handling of sacred things. One other work of Swift stands in a sense apart, Gulliver's Travels, because while the rest of his production is read by students only, these like Robinson Crusoe are amongst the enduringly popular things in English literature. As a matter of fact, however, in purpose and spirit, the travels, as he himself said, are of a piece with all his writings and were erected upon the great foundations of that misanthropy which was the basis of his thought. This most delightful of children's books therefore turns out on closer inspection to be one of the bitterest satires on mankind ever penned, and we notice a significant point, the deepening of the satire as we pass from each one to the next of the 4 parts of which it is composed. In the voyage to Lilliput, which is largely concerned with the English politics of the time, we have an exposure of the infinite littleness and absurd pretensions of man. The Tale of a Tubல ரிலீஜனை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் ஸ்விஃப்டோட எய்மு. சப்ஸ்டியரி செக்ஷன்ஸும் இருக்குது, அப்படின்னா ரிலீஜன் இல்லாமல் வேறு விஷயங்களை பற்றியும் பேசியிருக்காரு. இந்த சப்ஸ்டியரி செக்ஷன்ஸ் எதை பற்றி பேசுதுன்னா எஜுகேஷனை எப்படி ராங்காக யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அதோட சேர்ந்த ரிலீஜியஸ் ப்ராப்ளம்ஸையும் பேசுகிறாரு. இந்த பார்ட்ஸில் தான் ஸ்விஃப்டோட ஸ்பெஷல் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைலை நம்மளால் பார்க்க முடியும். இந்த புக்கோட மெயின் எய்ம் என்னன்னா ரிலீஜன் பற்றின விஷயங்களை ரொம்ப விட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் சொல்லணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அவர் யூஸ் பண்ண விட்டு ரொம்ப காரமாகவும் தென் சட்டையை ரொம்ப பயங்கரமாகவும் இருந்ததுனால ரீடருக்கு என்ன தோணுச்சுன்னா ஸ்விஃப்ட்டு சக்ரட் திங்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணார்னு தோணுச்சு. ஸ்விஃப்ட்டு நிறைய புக்ஸ் எழுதினார், ஆனால் அதில் கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ் மட்டும் ரொம்ப யூனிக்கு. ஏன்னா அவர் எழுதின மற்ற புக்ஸ் எல்லாம் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிப்பாங்க, அவ்வளவா பப்ளிக் படிக்க மாட்டாங்க. ஆனால் கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ் டேனியல் டிஃபோ எழுதின ராபின்சன் க்ரூசோ மாதிரி ரொம்ப பாப்புலர். ரொம்ப நாள் பீப்புள் அதை வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்விஃப்டோட கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் ஸ்விஃப்ட் என்ன சொல்கிறாருன்னா கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸோட எய்மும் ஃபீலிங்ஸும் மற்ற புக்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது, நான் அந்த மாதிரி தான் எழுதியிருக்கேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அதில் எதுவும் புதுசாக இல்லைன்னு சொல்கிறாரு. இதுவும் சட்டையர் ஐரணி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இதில் மிசாந்த்ரஃபின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, அது ஹியூமன் பீயிங்ஸ் மேலே உள்ள வெறுப்பு, ஹியூமன்ஸோட குறைகளை பற்றி யோசிக்கிறது. எப்படி ஸ்விஃப்டோட மற்ற புக்ஸில் மிசாந்த்ரஃபி ஒரு பேஸாக இருக்குமோ அதே மாதிரி தான் கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸ்லையும்
அந்த பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் ஜென்ரலாக சில்ட்ரனுக்கு பிடிச்ச புக்கு, அட்வென்ச்சர், ஃபேண்டசி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த புக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக படித்தோன்னா இது சில்ட்ரனுக்கு எழுதுனது இல்லை, ஹியூமன்ஸ்க்கு எழுதுன ரொம்ப கசப்பான சட்டையர்னு தெரியும். இங்கே பிட்டரஸ் சட்டையர்னா ஒரு விஷயத்த கிண்டல் பண்ணுறது, அந்த கிண்டல் மற்றவங்களுக்கு வலிக்கிற மாதிரியும் அதை கோபமாகவும் சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கில் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் சும்மா கிண்டல் பண்ணியிருப்பாரு. பட் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். கலிவர் ட்ராவல்ஸ் புக்கில் கலிவர் அப்படிங்கிற கேரக்டர் லில்லிபுட் அப்படிங்கிற பிளேஸுக்கு போவார். அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க. இந்த லில்லிபுட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இங்கிலாண்டோட பாலிட்டிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹியூமன்ஸை எப்படி ஸ்மால் மைண்டட் பீப்புளாக இருக்காங்க, சின்ன விஷயத்துக்கெலாம் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. லில்லிபுட்டில் இருக்க சின்ன பர்சன்ஸோட ஃபைட்ஸ் வச்சு இங்கிலாண்டோட பொலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ சில்லியாக நடந்துக்கிறாங்கன்னு எழுதியிருப்பார். சென்ஸே இல்லாமல் ஒரு பர்சன் எப்படி தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறாரு அப்படிங்கிறதையும் கிண்டல் பண்ணியிருப்பார். இந்த வாய்ஸ் டு Brobdingnag, in which Gulliver becomes the pygmy, the same moral is driven well home, while the contempt of the writer becomes more marked. In the voyage to Laputa, Swift scornfully attacks the philosophers, projectors, and inventors, and all who waste their energies in the pursuit of visionary and fantastic things. His incidental interpretation of history and the episode of the Struldbrugs, a race of wretched creatures doomed to immortality, show the darkening of his thought. Finally, in the voyage to the country of the Hemes and Yagus, Swift tears away all the accessories and artifices of civilization and puts that animal called man before us as he himself saw him, sunk so deep in degradation as to be little better than a brute. கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் 2 இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் லில்லிபுட். இதில் எல்லாருமே குட்டியாக இருப்பாங்க, கலிவர் மட்டும் பெரிய மனுஷனாக இருப்பார். அடுத்த பார்ட் ப்ராப்டிங்நாக். இதில் எல்லாரும் பெருசாக இருப்பாங்க, ஆனால் கலிவர் மட்டும் குட்டியாக இருப்பார். இந்த பிளேஸில் எல்லாருமே ஜெயிண்ட் மாதிரி இருப்பாங்க, ஆனால் இவர் ஒரு குட்டி ஆளாக இருப்பார். ஸ்விஃப்ட்டு இந்த புக்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பீப்புள் சண்டை போட்டுக்கிறாங்க, சில்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஸ்மால் மைண்டட் பீப்புளாக இருக்காங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் இந்த பாட்டிலையும் கொடுத்துருப்பாரு. லில்லிபுட் ஸ்டோரியை விட ப்ராப்டிங்நாக் ஸ்டோரியில் ஹியூமன்ஸ் மேலே இருக்க வெறுப்பை அதிகமாக காட்டியிருப்பார். லில்லிபுட்டில் சும்மா கிண்டல் பண்ணியிருப்பார், பட் லாஸ்ட் பார்ட்டில் ஹார்ட்ஸாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். கலிவர்ஸ் ட்ராவல்ஸில் வாயேஜ் டு லப்புட்டா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. இந்த லப்புட்டாவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் தங்களை ரொம்ப இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த லப்புட்டா ஸ்டோரியில் ஸ்விஃப்ட் யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாருன்னா, ஃபிலாசபர்ஸை, ப்ரொஜெக்டர்ஸை, புது பிளான் போடுறவங்கள, அப்புறம் இன்வென்டர்ஸ், புதுசாக கண்டுபிடிக்கிறவங்கள, இவங்கள மாதிரி யாரெல்லாம் ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிட்டு யூஸே இல்லாத விஷயங்களுக்கு அவங்களோட எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் ஸ்விஃப்ட் ரொம்ப ஸ்கான்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாரு. கலிவர்ஸ் ட்ராவலோட லாஸ்ட் பார்ட்டு த வாய்ஸ் டு த கண்ட்ரி ஆஃப் த ஹீம்ஸ் அண்ட் யாகூஸ். இதுதான் இருக்கிறதுலையே பிட்டரஸ்ட் சட்டையர். இங்கே ஸ்விஃப்ட் என்ன பண்ணுறாருன்னா, பீப்புள் அவங்கள சிவிலைஸ்டுன்னு காமிக்கிறதுக்காகவும் அவங்க தான் பெட்டர் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணுற அக்சசரிஸ், அதாவது அதுக்காக ஃபேக்காக டிஸ்பிளே பண்ணுறது, ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமன் அப்படிங்கிறவன் ஒரு அனிமல் மாதிரி தான், அவன் சிவிலைசேஷன் சொல்கிறது எல்லாமே ஒரு வேஷம்தான், ஹியூமன்ஸ் எல்லாம் ரொம்ப டீக்ரேட் ஆகிட்டாங்க, ப்ரூட்டை விட அனிமலை விட கொஞ்சம் தான் மேலே, அப்படின்னா அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரியில் ஹீம்ஸ் அப்படிங்கிற ஹார்சஸ் தான் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக இருக்கும், ஆனால் யாகூஸ் அப்படிங்கிற ஹியூமன் பீயிங்ஸ் அக்லியாக ஃபூலிஷாக இருப்பாங்க. இதுலேருந்து ஸ்விஃப்ட் ஹியூமன் பீயிங்ஸை எந்தளவுக்கு ஹேட் பண்ணுறாரு, எந்தளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும்.
The travels, like the rest of Swift's work, reveal him as essentially a man of his time in his want of spiritual quality, in his distrust of the visionary and the extravagant, and in his thoroughly materialistic view of life. At one most important point, however, he stands out as an exception. His age was an age of flippant and shallow optimism, the optimism of the Asian man. Swift, on the contrary, was a profound pessimist. இங்கே ஹட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்விஃப்ட் எழுதின கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸும் சரி, அவர் எழுதின மற்ற புக்ஸும் சரி, அவரை ஒரு கிரேட் மேனாலாம் காமிக்கல, ஆர்டினரி பீப்புள் மாதிரி தான் காமிக்குது. ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் பற்றி பேசியிருந்தாலும் அவர் அந்த அளவுக்குலாம் அதில் எழுதலை. இமேஜினேட்டிவாக, அப்புறம் லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. லைஃப்பை மெட்டீரியலிஸ்டிக்காக யோசித்தார். மணி, வெல்த்து, பவர் இதெல்லாம் தான் லைஃப்னு நினச்சாரு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சார். அந்த பீரியடில் இருந்த எல்லா பீப்புளுமே எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ப்ராப்ளம்ஸை ரொம்ப யோசிக்காமல் ஓகே அப்படின்னு நினச்சாங்க. போப் எழுதின எஸ்ஸே ஆன் மேனில் கூட அப்படி ஒரு ஹோப்பு தான் இருக்கும். ஆனால் ஸ்விஃப்டோட ஒர்க்ஸில் ரொம்ப பெசிமிஸ்டிக் வியூ இருந்தது. அவருக்கு ஃப்யூச்சர் மேலேயோ இல்லை பீப்புள் மேலேயோ சுத்தமாக ஹோப் இல்லை. இந்த ஏஜில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால இதோட ரிமைனிங் பார்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏஜ் ஆஃப் போப் 3 பார்ட்ஸில் முடிஞ்சிடும்னு நினச்சோம். ஆனால் விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால இது 4th பார்ட் வரைக்கும் போகுது. இன்னும் 6 more pages இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.